ஆமா நான் தான். ஏன் என்ன பார்த்தா யாரும் தெரியலையா? என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்ட? குட் மார்னிங் சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா? கண்ணை மூடிட்டு அப்பவே வந்துட்டேன். ரொம்ப நேரம் கும்பிடுறீங்க. ஏன் வீட்டுல இருந்து வரும்போது கும்பிட்டு வருது இல்லையா? அது இல்ல சார். ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. இந்தாங்க ஒரு தம் அடிங்க. சார் எனக்கு இந்த பழக்கம் இல்ல. சாப்பிட பழக்கம் இருக்கா? அது இல்லாம எப்படி சார்? அதே மாதிரிதான் இது இல்லாம நம்மளால வாழ முடியாது. யோ வேடிக்கை பாக்குற ஒரு ஆஸ்ட்ரேட. அது சமீபத்துல நீங்க மியூசிக் போட்ட படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அது எந்த படம் அது? நம்ம படத்தோட சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா வெட்டி கதை பேசுறேன். கரெக்ட், மேட்டருக்கு வந்துடுறேன். அதாவது என் பாட்டோட சிச்சுவேஷன் என்ன, என் படத்தோட ஹீரோ அவனோட இளம் பருவத்துல ஒரு தேவதையை சந்திக்கிறான். தேவதையை பாத்திருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்ல. அதுக்காக தேவதைன்னு சொன்னேன். அவ்வளவு அழகான ஒரு பொண்ணு, அவங்களுக்குள்ள ஒரு லவ் வருது. ஒரு காலகட்டத்துல இவன் அங்கிருந்து வெளியூர் வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எத்தனையோ முறை ட்ரை பண்ணி கூட அவனால அந்த பொண்ணை சந்திக்கவே முடியல. அந்த தேவதையோட தாட்லயே நடந்து வரா ரோட்ல. ஒரு வீட்டு திண்ணையில ஒரு 7 வயசுல ஒரு பொண்ணு 5 வயசுல ஒரு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இவன் பாக்குறான். அந்த பொண்ணு அப்படியே அனிமேஷன்ல இவனோட தேவதையா மாறிடுறா. அந்த பையன் அனிமேஷன்ல நம்ம ஹீரோவா மாறிடுறான். கையில இருந்த பாட புத்தகங்கள்ல அது அப்படியே ஹார்மோனி பொட்டியா மாறிடுது. ஏன் அப்படி வச்சேன்னா, அந்த பொண்ணு நல்ல அழகு மட்டும் இல்ல, ஒரு அருமையான பாடகி. நம்ம பையன் அது இந்த பையன் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட தான் பாட்டு கத்துக்கிட்டான். என்ன புரியுதா? அதாவது இவங்களுக்குள்ள இருந்த அந்த காதலுக்கு கிடைச்ச ஒரே பரிசு அந்த பாட்டு தான். இந்த பாட்டு படத்துல அங்கங்க விக்ரமன் ஸ்டைல்ல அங்கங்க வரும். சோ அதுக்காக ஒரு அருமையான டியூன் போடுங்க பாப்போம். ஓகே சார். யாரு தூங்கிட்டாரு? ஓ மொட்டை, ஒரு டைரக்டர் கண்ணை மூடினார்னா தூங்குறான்னு அர்த்தமா? யோசிக்கிறாருன்னு அர்த்தம். நான் எல்லாம் எங்க தூங்கி இருக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். போ, இந்த பாட்டுல இருந்து நீ எங்கேயோ போற, ஓஹோன்னு இருக்க போற. போ. நீங்க பாராட்டினது எனக்கு ஆஸ்கர் விருது கிடைச்ச மாதிரி. இதோட என்னை விட பெரிய டைரக்டர் எல்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் கொஞ்சம் வாசிக்கணும். டேய், அப்புறம் இந்த மொத்தம் எத்தனை வயலின்ஸ் எல்லாம் போடுறதா? சார் எங்க ஆஸ்டர் அது பாத்துட்டால கொடுத்துரு. நான் ஒரு பெரிய டைரக்டர் டவுட்டா இருக்குல்ல, என்ன பண்றது என் அசிஸ்டன்ட் அப்படி. இந்த டியூன் மட்டும் இல்ல, போட போற ஒவ்வொரு டியூனும் சூப்பரா அமையணும். ஆல் தி பெஸ்ட். என்ன இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற காதல் நிலவுங்கிற படத்துல நீங்க போட்டிருக்க டியூன் அத்தனை சூப்பர் ஹிட். ஜனங்கள்லாம் உங்க பாட்டை ரசிக்கிறாங்க. ஆனா நான் உங்களையும் சேர்த்து ரசிக்கிறேன். இங்க பார், நீ மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாலும் என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க இதே பதிலத்தை சொல்றீங்க. ஏன் என்கிட்ட அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? என்கிட்ட என்ன குறை இருக்கு? ஏன் என்ன பிடிக்கலன்ற காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏய் ஸ்டாப் இட். உன்கிட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓகே, இப்ப நீங்க சொல்லல, அப்புறம் சாகிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. சந்தியா, உன் காதலுக்கு இதான் முடிவுன்னா நான் சொல்ல போறது கேட்டுட்டு அப்புறமா நீயே ஒரு முடிவு. இப்ப நீ காதலிக்கிறே அருண், அவன் இன்னைக்கு வேணா பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் உனக்கு தெரியுமா? தக்காளி ஆனா வரியா? ஏய் ஏய், like to dance? ஏய் மம்மாலி வரியா? Come on man, come on. இப்ப தலைவன் தாளிக்கிறான் பாரு. ஏய் அக்கே, ஏய் இக்கே, ஏய் ஏய் அப்படி வா, அப்படி குடி. ஏய் குடி. ஏய் இந்தா 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 இந்தா. ஏய் 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 நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஏறுதுக்கு எனக்கு ஊத்திக்க
எங்கிட்ட இல்லையே குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன் இல்லையே. நிறுத்துங்கடா. எவனும் உள்ள வரக்கூடாது. எவனாவது கால் எடுத்து உள்ள வச்சுங்க ஷூட் பண்ணிடுவேன். என்னப்பா உன் தாத்தா சுடுறோம்னு சொல்றாரு, புரோட்டா கிட்ட சுட போறாரா? அவர் நம்மளதான் சொல்றாங்க. துப்பாக்கி இருக்கா? துப்பாக்கிலாம் இருக்கு, தோட்டாதான் இல்ல. வெத்து வேட்டா. இத பாரு, நீ சின்ன வயசா இருக்கும் பொழுது அப்பா அம்மாவை இழந்துட்டேன்டா. உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். நீ என்னடனா தினமும் குடிச்சிட்டு குமரிங்களோட கூத்தடிச்சிட்டு வர. இப்ப நாங்க என்ன பெருசா தப்பு போட்டான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன நாட்டுல ஜாதி கலத்தை தூண்டி விட்டோமா இல்ல பாம்பு வச்சோமா? தாத்தா, நம்ம கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அதை எப்படி அனுபவிக்கணும்னு உங்களுக்கும் தெரியல, தெரிஞ்ச என்னையும் அனுபவிக்க விட மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம உலகத்துல ஒரு தடவை தான் பிறக்கிறோம். அது நல்லா ஜாலியா அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே, அதை போய் தடுக்கிறீங்க. என்ன தத்துவம், என்ன தத்துவம்? நீ பெரிய ஞானிப்பா. ஆமா, அவர் பெரிய ஞானி, நீங்க சின்ன ஞானிங்க. இருங்கடா, உங்க பெண்ட நிமித்தி கொட்டத்தை அடக்கி உங்களை திருத்துறதுக்கு ஊர்ல இருக்கிற என் மாப்பிள்ள தான் சரி. அவனை நாளைக்கே வர வைக்கிறேன். எங்களுக்கு மேல ஒருத்தனா வரட்டும், பாத்துக்கிறேன். ஹலோ அங்கிள். ஹாய் அங்கிள். ஹாய் அங்கிள். ஹாய். ஹாய். அடாடாடாடா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். வர்றத வரீங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஏன் எனக்கு என்ன இடது கால்ல கொப்பளமா? ஏமாமா, இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா? அது என்ன வலது கால எடுத்து வச்சு வாங்க, இடது கால எடுத்து வச்சு வாங்கங்கிறது? ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க? தமாஷு மாப்பிள்ள நீங்க. கிட்ட வராதீங்க, குதிரை கடிச்சு வச்சிரும். வாங்க மாப்பிள்ள. என்னப்பா நீ எப்ப பாரு 3 லட்சம் 5 லட்சம்னா என் நிலைமை என்ன ஆகுது? அப்புறம் என்ன மாமா நிலைமை? கோமாதான். ஆமா, யார் இந்த குதிரைக்காரரு? ஏய், குதிரைக்காரன்லாம் சொல்லாத, மதுரைக்காரன்னு சொல்லுங்க. என் சொந்தக்கார மாப்பிள்ள. உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரன் வருவான்னு சொன்னேனே, அந்த மதுரை வீரன் இவன் தான். ஆயம். என்ன குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு? எஸ், உங்க வீட்டுக்கு வரதுன்னா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேக்குறான், டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேக்குறான். பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான். 10 ரூபாயை கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்துட்டேன். எப்படி நம்ம டேலண்ட்? அடாடாடா, என்ன டேலண்ட், என்ன டேலண்ட். இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிள்ளை கத்து கொடுங்க. யா, நான் கத்து கொடுக்குறேன். அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு. வாட்டர் டு எம்பி. அது மாப்பிள்ள, உங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? நோ, இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சுக்கிறதே கிடையாது. அப்ப மினிஸ்டர்ஸ்? நோ, ஐ பிரைம் ஜனா. ஓ, அந்த லெவல்லயா? அப்புறம் அந்த எம்பி நான் பார்த்தாகணும். வாங்க பார்க்கலாம். இவனுங்க தான் மாப்பிள்ள. அட, இந்த நான்சென்ஸ்களா மாமா? இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க? இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களாச்சு. ஏண்டா, என்ன விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன ஏமாத்துனதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? மாப்பிள்ள, என்னை ஏமாத்துனது மட்டும் இல்ல, என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. உங்க பேரனை மட்டும் இல்ல, எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க. டோன்ட் வரி மாமா, நான் வந்துட்டேன்ல, கவனிச்சுக்கிறேன். அடாடாடா, உங்க இம்சை பொறுக்க முடியாத மெட்ராஸ்க்கு வந்தா இங்கேயும் வந்துட்டீங்களா? டேய், நீங்க எங்க போனீங்கனாலும் கரெக்டா நான் அங்க என்டர் ஆவேன். ஏண்டா டேய், உங்களுக்கு ஊத்தி குடுக்கிறதுக்கு பிகர் வேறயா? தண்ணிய ஊத்தடி. தண்ணி என்னடி, உனக்கு நான் பாலே ஊத்துறப்பா. போ, போய் குடி. போட்டு ரோட் மேல என்னப்பா இப்படி பகல் நேரத்துல குடிச்சு வண்டி ஓட்டுற? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆறுது? சாரி சார், இதுல ஒரு பெக் சாப்பிட்டீங்கன்னா யூ ஃபீல் ரிலாக்ஸ், நோ டென்ஷன் ப்ளீஸ். நீ திருந்தவே மாட்டேன். இது பாரு, உனக்கு உன்கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை நான் சொல்லித்தான் ஆகணும். அதை மறைச்சு பிரயோஜனம் இல்ல. ஓகே, நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். யூ கேன் டெல் மீ. ப்ரோசீட் யா, கம் ஆன். நான் சொல்றதை தயவு செஞ்சு கேட்டுக்க. வாழ்க்கையில் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதை கேட்கறது கேட்காததும் இஷ்டம். Okay. அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி.
ஓகே சார். பார்த்து போ. ஓகே சார். நான் ஐம் ஸ்டடி ஆல்மோஸ்ட் சேஃப்லி. அது ஓ இது ஏன் வண்டி நினைச்சிட்டேன். ஒயிட் அண்ட் ஒயிட். ஐ லைக் பிளாக் அண்ட் ஒயிட் சார். ஓகே see you. அட்வைஸ் எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. உங்களுக்கு என்ஜாய் பண்ணி விட மாட்டேன். பேரனை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல் இருக்கு. அவங்க தாத்து இருக்கான செம்பரியாடு தலைய அவன் சுத்த பேட் ஃபாலோவா இருப்பான் போல் இருக்க. நம்ம போட்ட திட்டப்படி அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்டா செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன அருண் தீவிரமா சிந்திக்கிற? ஒண்ணு இல்ல, நம்மள திருத்துறதுக்கு ஒரு மகான் வந்திருக்காரு. அந்த ஆளு சரியான லொல்லு பாட்டியா இருப்பாரு போல இருக்கு. உங்க வீட்டு லொல்லு எங்க வீட்டு லொல்ல உடம்பெல்லாம் லொல்லுப்பா. முக்காலா முக்கா புள்ள லைலா ஓ லோலோ. என்ன கதவு தட்டுற சத்தம் கேக்குது? தாப்பா போடலையா? ஒருவேளை செம்பரியாடு கம்மியா? வெயிட்யா வெயிட். நல்லா தள்ளுங்க. உறங்குனா பாத்தியாப்பா நான் சொல்லல. மாம் மாப்பிள இது எல்லாம் நம்பாத மாப்பிள. இவனுக்கு முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிட்டு என் மேல பழிய போடுறானுங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி நம்பாம இருக்க முடியும்? என்ன நம்பலையே இல்ல? எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறது உனக்கு காட்டுறேன். கொஞ்சம் வெயிட்டியா. ஹலோ யாரு? சதாவா? என்னது சதாவா? சதா முசேன தேட சாட்டா கூப்பிடுறேன். ஹலோ சதா, என்னது சோல்ஜர் எல்லாம் பின்வாங்கிட்டாங்களா? நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணலையா? அதை ஃபாலோ பண்ணிருந்தா ஜெயிச்சிருப்பீங்களே. அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. மாப்பிள்ள சதா முசேன் உங்ககிட்ட பேசுங்க. பேசுங்க. இந்தாங்க. கட்டாயி போச்சு. ஓ வெயிட்டியா. ஹாய் ஜாக்கி. சாக்கியா? ஜாக்கி சாண்ட்ரா. அவர் பெரிய ஆர்டிஸ்டா ஜப்பான் நாட்டுல. மாப்பிளைக்கு தெரியும், உனக்கு தெரியாதுடா. ஜாக்கி என்ன உங்க படம் சரியா போகலையாமே? நான் சொன்ன மாதிரி போயிட்டு ஃபாலோ பண்ணலையா? ஆட போப்பா, ஆகாயத்திலே பறந்து அடிக்க சொன்னேன். எங்க ஊர் டிவி சீரியல்ல அதான் பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இனிமே நான் சொன்னதையே பிக்கப் பண்ணிக்க. மாப்பிள்ளை கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஜாக்கி சொல்றாரா கேட்டுக்க. சொல்லுங்க. கட்டா இருக்குமே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு நேரம் நீங்க எதுல பேசிட்டு தான் நினைச்சீங்க? செல்லுல தான். செல்லு பின்ன உங்க தாத்தம் பல்லா? ஆட அது டிவி ரிமோட்டுங்க. டிவி ரிமோட்டா? அட தெரியுமாப்பா, இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. உனக்கு தெரியுமாப்ல, இவர்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உத்தாரக்கடி பண்ணேன். ஏமா நீங்க டுபாக்கர் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல? மாப்ள உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டியே? லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு. அத உங்க தாத்தங்கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பரியாடு தலையும் பெரிய உசார் பார்த்து என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவான் போல இருக்கு. இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி, ஓம் பணம் ஏன் பணம். இந்த நிகழ்ச்சிக்கு நடுவரா வர வேண்டியவரு இன்னும் சில நிமிஷங்கள வந்துருவாரு. ஹலோ தாய்குலமே, இந்த நடுவர் அம்பையர் வர வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. எங்களுக்கும் சங்கீத ஞானம் நிறைய இருக்கு. யாரு நல்லா பாடுறான்னு நாங்க சொல்றோம். ஆமா, இந்த பாடம் அந்த ஃபிகர் எல்லாம் ஒண்ணு வர சொல்லு. ஓகே சார். கீதா என்ன கீதா, யார்கிட்ட சங்கீதம் கத்துக்கிட்ட? எங்க மாமா கிட்ட. மாமாண்ணா உன்னை கட்டிக்க போற மாமா? ஆமா. இப்போ உன்னை கட்டிக்க போற மாமாவே உன்னை பொண்ணு பார்க்க வரான்னு வச்சுக்கோ. உன் மனசுல இருக்க ஆசையெல்லாம் எப்படி வெளிப்படுத்துவ? அதையே இப்ப பாட்டா பாடுற. எங்க பாடு. என்ன கணக்கிறா? என்ன தொண்டையில கிச்சுக்கிச்சா? முதல்ல ஒரு நல்ல டாக்டரா போய் பார்ப்போ. வா, ட்ரெஸ் மட்டும் பந்தாவா போட்டு வந்துருவாளுங்க. நெக்ஸ்ட். உமா. என்ன உம்மா? உன்னை உங்க மாமன் பொண்ணு பார்க்க வந்தா எப்படி பாடுவ? எங்க பாடு. இன்னொரு மாமா என்ன பொண்ணு பார்க்க வந்தா என் புருஷன் நான் அடிச்சே கொன்னுடுவான். இந்த போட்டிக்கு நான் வரலப்பா. குடிமா மைக்க. உன்னை இந்த ஆடிட்டோரியம் பக்கம் பார்த்த நான் அடிச்சு கொண்டுருவேன். ஓடு. நெக்ஸ்ட். பூங்குடி. என்ன நாட்டுப்புற மாதிரி தெரியுது? இழுத்து போத்திட்டு வரா. மைக்கு உயரம் கூட இல்ல, இவெல்லாம் பாடி நம்ம கேட்கணும். யாரா இவெல்லாம் செலக்ஷன் பண்ணது? ஏய், என்ன முறைக்கிறா? இதெல்லாம் சொல்றதுக்கு யாருன்னு பாக்குறியா? இந்த மூன் டிவிக்கு சொந்தக்காரனே நான் தான். என்ன மக்களே, இந்த மூஞ்சியெல்லாம் பாடி நம்ம கேட்கறதுக்கு நம்மள இழிச்சவாய் நினைச்சா போல் இருக்கு. நீ ஏன் கிளம்பிட்டீங்கன்னா மரியாதையா இருக்கும். நெல்லு, உன்னை பார்த்தாலே சொதப்பல் பாட்டி மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன்.
உனக்கும் அதே சுச்சுவேஷன் தான். பாடு.